காரணம் கேட்டால் இந்த சின்ன படம் ஓடினா தான் சினிமா துறைக்கே நல்லது. சினிமா மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். ஏதோ பெரிய பெரிய ஹீரோ நடித்த படம் 2 நாள் ஓடும், வாரத்தில் 1 ஓடும். ஆனால் வாரத்தில் 10 படம் சின்ன படம் தான் ரிலீஸ் ஆகுது. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நீங்கள் சப்போர்ட் பண்ண காரணம்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாரும் அந்த அம்மா சொன்னாங்க தேட்டர் ரொம்ப வரதில்லை. அதையும் மீறி வரணும்னா அதுக்கு தான் நம்ம நல்ல ஒரு கதையை கொடுக்கணும், நல்ல ஒரு படத்தை கொடுக்கணும். மெயின் படம் பார்க்கும்போது 2 மணி நேரம் தூங்காமல் இன்னும் படம் பார்க்கும்போது படம் எடுக்கணும். அதனால் இந்த ரெட் ஜெயண்ட் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரெட் ஜெயண்டில் படத்தை ரிலீஸ் பண்ணேன் சில பேர் சொல்லுவாங்க, நான் ஓப்பனாக சொல்லுவேன், ரெட் ஜெயண்ட் எந்த ஒரு படம் ரிலீஸ் பண்ணாலும் ஏமாற்ற மாட்டாங்க. நான் இந்த பையன்ட்டு அதை சொல்லி அனுப்பிச்சேன். இப்போ ரெட் ஜெயண்ட்டை போய் மூவ் பண்ணேன் சொன்ன சொன்னேன், நீ ரெட் ஜெயண்ட்டை போய் மூவ் பண்ணு. எந்த தேட்டரும் கரெக்டாக இப்போ 60 தேட்டர் ரிலீஸ் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த 60 தேட்டரும் வேறு யாவனும் பண்ணி தர மாட்டான். சொல்லுவான் 50 தேட்டர். ஆனால் எங்கள் சங்கத்தில் 50 தேட்டர் வரைக்கும் வெறும் 4500 ஒரு வாரத்துக்கு. ஆனால் 54 லிட்டர் கொடுப்பேன். 10 தேட்டர் 15 ரிலீஸ் பண்ணுவேன். அதனால் எந்த ஒரு படம் எடுத்தாலும் நீங்கள் எதாக இருந்தாலும் ஆர்டிஸ்ட் நல்ல கதை இருந்தால் ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த எங்களுடைய சங்கத்து தமிழ்நாடு திரைப்பட சிறுமுகம் சார்பாக இந்த ரெட் ஜெயண்ட் சார்பாக ரெட் ஜெயண்ட்டுக்கு எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய ராஜபாண்டி மீண்டும் மீண்டும் வரணும், படம் எடுக்கணும், எங்கள் சங்கம் ஃபுல் சப்போர்ட் சொல்லி எல்லோரும் வந்து அனைவரும் நன்றி தெரிவிச்சு நன்றி, வணக்கம். அந்த மாதிரி யங்ஸ்டரே அவ்வளோ மெச்சூர்டாக யதார்த்தமாக நடிக்கிறதுங்கிறது சினிமா இல்லாமல் ஒரு நேராக பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த சின்ன பட்ஜெட் படம்ன்றது மட்டும் இல்லாமல் இதை வந்து கரெக்டாக ரீச் ஆச்சு. ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை ஒரு லவ்வர்ஸ், இதில் வந்து 3வது மனுஷன் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்றது நல்லா காமிச்சிருக்கேன். 3வது மனுஷன் இன்வால்வ் ஆனால் அது அவ்வளோதான். நாங்களே பார்த்துக்குறோம் எங்கள் பிரச்சனையை அப்படின்றது ஒருத்தருக்கு வரணும். அது லவ் பண்ணவங்களா இருந்தாலும் மேரேஜ் பண்ணவங்களா இருந்தாலும் அது வரணும் அப்படின்றத கிளியராக காமிச்சிருக்காங்க. 3வது மனுஷன் வந்து அவங்க வாழ முடியாது அப்படிங்கிறத இதோட கருத்து நான் நினைக்கிறேன். எல்லாம் அருமையாக எடுத்திருக்காங்க. இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் வாழ்க்கை. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சின்ன படம்னு பார்க்காம எல்லோரும் வந்து படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு வழியாக வெளியே கொண்டு வந்துட்டோம். ஆனால் இதுக்கான விளம்பரம் எதுவுமே இல்லாதனால இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு யாருக்குமே தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் விளம்பரப்படுத்தினோம். அதில் சவுத் சைடு சில இடங்கள்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, படம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. இன்னும் மற்ற ஊர்களெலாம் வந்து படம் போய் பார்த்துட்டு அவங்க ஃபோன் பண்ணி இல்லை ஷோவே இல்லைன்றாங்க, கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு விளம்பரம் இல்லாதனால இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல. இது ரிலீஸ் ஆகி 5ஆவது நாள் போய்கிட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாட்களில் வேறு படங்கள்லாம் வர இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கு, படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இந்த படத்தை வந்து பார்க்கணும், இந்த படத்தை பற்றின உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். ரொம்ப நன்றி. ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்றீங்க, பேனரில் ரெட் ஜெயண்ட் பேனர். அது இல்லாமல் 60 தேட்டருன்றீங்க. புக் மை ஷோவில் பார்த்தா ரோஹினி ஒரே ஒரு தேட்டர் தான் போட்டிருக்கீங்க. இவர் தான் சொன்னார் 60 தேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டாரு. எனக்கு நான் வந்து நேரம் இல்லை, நான் சொல்லி இப்போ கேட்டு நான் ஆன்சர் இல்லை. நான் போய் இப்போ பைக் எடுத்துகிட்டு இப்போ கார் எடுத்து பார்க்க முடியாது. என்னோட இதில் வந்து சொன்னார் சார் 60 தேட்டர்னு. நான் ஒரே நான் எப்போதுமே உண்மை பேச உங்களுக்கு தெரியும். ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ண சொன்னேன். நான் சொன்னேன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்கப்பா. ரெட் ஜெயண்ட் பேர் போட மாட்டாங்க, ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணி தேட்டர் எடுத்து கொடுக்கணும் 60 தேட்டர் சொன்னார். நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கேன். அவ்வளோ தான். இப்போ அது ரிலீஸ் ஆச்சு. இதில் ஏங்க போஸ்ட்டே ஒழுங்காக ஒட்ட மாட்டேங்கிறானுங்க. நான் சொன்னார் போஸ்ட் ஓட்ட காசு கொடுத்தா போஸ்ட் 100 போஸ்ட் ஓட்டுறானா 40 போஸ்ட் ஓட்டிட்டு 50 போஸ்ட்டை எரிமலையில் போட்டு போகிறான். நீங்கள் சங்க தலைவர் தானே? ஆமாம், என்ன பண்ண என்னை கூப்பிட்டு உழைக்க தான் முடியும். எவ்வளோ தான் அடிச்சு தான் உழைச்சி தான் எவ்வளோ தான் நானும் பண்ண முடியும். நம்ம ஒரே ஆளே கை தட்டிட முடியுமா? 10 பேர் சேர்ந்து தட்டணும். இந்த 100 போஸ்ட் ஓட்டுறானா ஃபஸ்ட்டு இதை போகிற ஒட்டி போகிறான், மறுபடியும் திருப்பி அவனே திருப்பி வந்து மேலே போஸ்ட்டை ஒட்டு போகிறான். என் கண்ணுக்குள்ளே ஒரு நாளைக்கு நான் பார்த்துட்டு போகிறேன். ஹீரோ ஏன்னா இது வரும். அதனால் படம் வந்து பாருங்க, சினிமா இன்னைக்கு அரசியல்காரன் கூட தெளிவாக இருக்கான், ஏமாற்றக்கூடாதுன்னு. ஆனால் சினிமாக்காரன் முழுக்க ஏமாற்றிட்டு இருக்கான். என்ன சொல்லி இருங்க ஒரு நிமிஷம் பாருங்க. நான் ஒரு தலைவராக பேசுகிறேன். ஒரு நீங்கள் வந்து ஒரு பார்க்குறீங்க, ஒரு நாள் ஒவ்வொரு ப்ரொடியூசர் எவ்வளோ தெரியுமா ஏமாத்துறானுங்க. இருங்க கேள்வி கேட்கல. நான் பேசிட்டு நீங்கள் கேளுங்க. கார்த்தி தான் பேசுவேன். கார்த்தி சார் இன்னைக்கு சொல்கிறேன், சினிமாவில் ஏமாற்றியவனு வாழ முடியாங்கிறது தான் இவர் சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து என்னோட துணிமணியாக விற்று ஊரோட படம் எடுக்க வரையில ஏமாற்றம் வந்தால் சினிமாவில் இன்ன வரைக்கும் நம்மளால் 40 வருஷம் நம்மளால் நிற்கலையா?
சாதிக்கலையா ஜெயிக்கலையா? சார் எல்லார் மேலயும் தப்பு வச்சுக்கணும், பிஆர் மேல மட்டும் எப்படி சார் குறை சொல்றீங்க? எல்லார் மேலயும் தப்பு வச்சுக்கணும். நீங்க ஒரு போஸ்டர் கூட தப்பு பண்றான்னு சொல்றீங்க. பிஆர் ஓட்டலப்பா. நீங்க சொல்ற வார்த்தை வந்து பிஆர் நீங்க ஒரு பேச்சுல நாங்க பார்த்தோம். அதெல்லாம் அது பழச ஓடியா? அப்படிலாம் பேசக்கூடாது. எல்லா பிஆரையும் வந்து ஒத்துமொத்தமா பேசக்கூடாது. எல்லாம் தப்பு. அது தனியா பேசுப்பா, இப்ப பேச முடியாதுப்பா. ஏய் இப்ப பேச முடியாதுப்பா. படத்தை பத்தி பேசுவா, இப்ப பேச முடியாதுப்பா. நீ படத்தை பத்தி பேசி இப்ப பேச முடியாது. படத்தை பத்தி பேசு. நீ வேற மாதிரி பேசுறீங்க. பைலருங்க நான் பேச பேசு. பேசு படத்தை பத்தி இப்ப பேசுப்பா. வேற எதை பத்தி பேசலாம்? எல்லாத்தையும் திட்டிட்டு தான் இருக்கீங்க. ஒழிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இதுக்கு ஒரு படம் தேவையா? இந்த கேள்வி நான் என்ன சொல்றேன், போலீஸ் கரெக்டா சொன்னாங்க. போலீஸ் ஏன் போகல? போலீஸே இல்லாம படத்தை முடிச்சுக்கீங்க. இந்த கதையே தப்புங்க. ஏன்னா போலீஸ் உங்களுக்கு ஆதரவு காமிச்சிருக்கீங்க இல்லையா? போலீஸ் வரலையா? வந்தாங்க. எங்க வந்தாங்க? எப்போ கடைசி கிளைமேக்ஸில் சொல்றீங்களா? கடைசியா போலீஸ் உங்களை வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க சப்போர்ட் தான் பண்ணாங்க, கண்டினியூ போனாங்க. அப்போ போலீஸை கூப்பிட்டுல இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். இல்லை போலீஸில் சொல்லி அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டாங்க. அடுத்த நாள் இந்த மாதிரி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் உங்களை அடிக்கும்போது வேடிக்கை பார்க்காதீங்க. அப்போ அதாவது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பிரச்சனையை முடிச்சு கூப்பிட்டு வந்து அன்றைக்கி நைட்டு தான் கொண்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் இவருக்கு வெள்ளை தகவல் கிடைக்குது. இனிமே தான் போலீஸ் வருவாங்க. அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லை போலீஸ் வரலாம். இல்லை போலீஸ் வரலாம். இப்போ அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு போலீஸ் வரலாம். இல்லை அந்த பையனை அப்படி ஆக்சிடென்ட் ஆகாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அவனை அடித்து அவனை மண்டையில் எடுத்து பைத்திய மாதிரி இப்படி கூட கொண்டு போகலாம். கதையை நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். பட் இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன வேணால் நடக்கலாம். நம்ம சொல்லணும்னா எழுதலாம். அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க, இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு எடுக்கலாம். கதையில என்ன சொல்ல வரீங்க? ஜாதி ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஜாதி ஒழிக்க முடியாதுன்னு சொல்ல வரல. ஆமா, அப்ப அதானே கதை. அது கதை இல்லை. என்ன கதை இல்லை? கடைசியில் அந்த பாட்டை கவனிச்சீங்கன்னா கடைசியில் வந்து புலம்புறாரு, உங்க கிழமை வந்து பேசுறாரு, எல்லாம் சரி. ஆனா கதையில நீங்க சொல்ல வர்றது நிச்சயமா இந்த மாதிரி பண்ணாதீங்களா? அதாவது மேல் ஜாதி பொண்ணை கீழ் ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணா இப்படித்தான் நடக்கும் சொல்றீங்க. இல்ல இல்லையா? நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். சரியா கவனிச்சிருக்கீங்க. சரி நான் சொல்றேன். எனக்கு புள்ளியா இருந்தாங்க இந்த கதையில ஜாதி ஒழிக்க முடியாது தெளிவா உறுதியா சொல்லிடுங்க. கடைசியில அந்த ஐயா பாடுவாரு, நம்ம பாடி என்ன பிரயோஜனம்? ஆண்டியும் இல்லை ஐயோ அரசனும் இல்லை. அதேதான் இங்க வந்து எவனும் மேலையும் கிடையாது, எவனும் கீழையும் கிடையாது, எல்லாரும் சமங்கிறத தோத்துட்டீங்க. அந்த பாட்டெல்லாம் எனக்கு சொல்லுது. கதையில நீங்க உறுதியா நின்று அந்த காதலை ஜெயிக்க வைக்கல. இல்ல ஆமாவா இல்லையா? காதல் தோத்துருச்சு. ஆமா, அந்த பொண்ணு போறேன்னு சொன்னத உறுதியோட நின்றுருக்கா. அப்போ போலீஸ் என்ன பண்ணிச்சு? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நிச்சயமா கல்யாணம் பண்ணாதீங்களா, காதல் பண்ணாதீங்கன்னு சொல்ல வர்றீங்க. காதல் பண்றது பண்ணாது அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, சமூகம் இப்படி இருக்கு, சமூகம் இந்த மாதிரி இருக்கு. அழகா சொல்றானே கடைசியில நான் சொல்றது, அதுக்காவது பிள்ளைங்களுடைய எண்ணத்தை விட பிள்ளைங்களுடைய அவங்களுடைய காதலை விட பல பேருக்கு அவங்களுடைய கௌரவம் தான் பெருசா இருக்கு. ஏன் காதலிக்கிறீங்க சொல்லல, அந்த பக்கமே நம்ம போல. காதல் பண்றது பண்ணாது அவங்க இருப்போம், நம்ம அந்த பக்கமே போல. நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, சமூகம் இன்னமும் எவ்வளவுதான் வந்து படிச்சு எல்லாரும் சமமா இன்னைக்கு எவ்வளவு பேர் கீழே மேலே இல்லாம எல்லாரும் மேலே வந்தாலும், நீ எனக்கு எவ்வளவு மேலே போனாலும் எனக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நான் வந்து ரோட்ல நான் வந்து இவ்வளவு அதே ஊர்ல இன்னொரு ஜாதியை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்கன்னா நீ காமிச்சிருக்கீங்க. புரியல, இன்னொரு ஃபேமிலியில் இந்த ஊர்ல தாழ்வு ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்கன்னு காமிச்சிருக்கீங்களே. ஆமா. அப்போ இது ஏன் வாழ விடல? விட்டுக்கலாம்ல. எல்லாரும் அப்படி இருப்பாங்க. இப்படிதான் அவன். அப்போ என்ன சொல்ல வர்றீங்க? எல்லாரும் அப்படி ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு தகப்பன் இப்படி இருக்கான், ஒரு தகப்பன் அப்படி இருக்கான். இன்னும் எத்தனை பேர் நம்ம இங்க வந்து சென்னையில பெருசா, நம்ம சிட்டிலாம் அந்த மாதிரி பெருசா அதை நினைச்சுக்கிறதே இல்லை, பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. இன்னும் பல ஊரு இன்னும் இன்டீரியர்ல போனா அது ரொம்ப பெருசா எடுத்துக்கிறாங்க. அந்த ஊர்லயே ரெண்டு விதமா இருக்கலாம். பொருளாதாரம் இந்த பொண்ணை வச்சு உன்னால காப்பாற்ற முடியாதுன்னு அவங்க அப்பா நினைக்கிறேன். ஆமா இல்லையா? பொருளாதாரமே இல்ல. பொண்ணே கேக்குது, நீ எப்படியா நீ நினைச்சுக்க? ஆமா கேக்குதா? ஆமா. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? படம் இல்லையே. அதுக்கு பதில் தான் என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு என்ன கேக்குது? ஊர்ல ஒருத்தன் வாழ்றாங்கன்னா பொருளாதார ரீதியா அவன் வெல்விஷரா இருந்தான்னா இந்த பிரச்சனை வரவே வராது.
இதில் வந்து தப்படிக்கிறவனுக்கு அதை சோத்துக்கு வழியில்லாத கல்யாணம் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை வருதுங்கிறதான கதை. ஆமான்னு டைரக்டர் சொல்லி டைரக்டர் தான். அதாவது படம் பார்த்தீங்க, கதையில் ஒரு ஸ்டார்ட்டு ஒரு எண்டு இருக்கா? உங்களுக்கு இதுக்கு மேலே இதில் என்னென்ன சொல்ல யோசிக்கிறீங்க? எண்டே எனக்கு பிடிக்கலன்றீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. செத்து போன உண்மை, செத்து போனவங்களும் இருக்காங்க. வாழ்றவங்க 100 பேர்னா செத்து போனவங்களும் ஒரு ஆள் இருக்காங்களா? அந்த ஒரு ஆளுக்கு தானே இது. அந்த ஒருத்தர் கூட சாகக்கூடாதுனால இப்போ கதையை நாங்கள் சொல்கிறோம். லாஜிக் படி கரெக்டா இல்லையா? அந்த அப்பா சொல்றது கரெக்டா இல்லையா? அந்த அப்பா என்ன சொல்றாரு? நீ வந்து அந்த பையன் வீட்டுக்கு போனா விடக்கூடாது, வாழ முடியாது, அவன் சோத்துக்கு நம்ம இருக்கான், அவனே தப்படிச்சுட்டு இருக்கான், தொழில் இல்லைங்கிற சொல்றாரு. அது கரெக்டா இல்லையா? இல்லை, நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, அவரே சொல்லிட்டுங்க, நீங்க எதுங்க பேசுறீங்க? சொல்லுங்க. நான் பேசுறது லாஜிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கும் இருக்கு, கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கலப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. என்ன காரணம்னா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. இங்க அது இல்லை, அதை நீங்க சொல்லணும் இல்லையா? அதுதான் அந்த அது சொன்னீங்கன்னா திருப்தியா இருந்தது. ஆமா, இந்த காதல் வந்து இது சம்பாத்தியம் இல்லை, அந்த பொண்ணு எங்க போக சொல்லுங்க. அது சிரிக்காது. என்ன காரணம்னா, காதல் ஜெயிக்கணும்னா தன்னிறை வேணும். தான் சொந்த காலில் நின்னா காதல் ஜெயிக்கணும், தான் சொந்த காலில் நிற்கலன்னா காதல் ஜெயிக்கணும். ஆமாவா? இது நீங்கள் காதலருக்கு சொல்ல வேண்டிய கருதியான கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். இந்த படத்துல 2 பேருமே வந்து யாரும் சொந்த கால நிற்கக்கூடிய வயசு கிடையாது. 2 பேரும் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள். அப்பா வந்து இவங்க சொந்த காலுக்கு அர்த்தமே வேற இல்லை. இவங்க இருக்கணும். இவங்க 2 பேரும் ஒருவேளை அப்படி இருந்தாங்கன்னா இவங்க போய் ஒருவேளை வாழ்ந்துருக்கலாம். படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே என்ன சொல்லுது, நம்ம காதல் ஜெயிக்கணும் அப்படின்னா நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்தாதான் என் வீட்டை நான் பேச முடியும், நீ படிச்சு முன்னேறி வா அப்படின்னு தான் சொல்லுது. அதுக்குள்ள இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. அது இல்லையே, அந்த கருத்திலே போயிட்டு இருந்தா இந்த பிரச்சனை வந்துருக்கு. அந்த பொண்ணு வீட்டில் போய் நான் காதலிக்கிறேன், அவன் படிக்கணும்னு சொல்லி வேற மாதிரி நீங்கள் கதையை சொல்லியிருக்கு சொன்னால் எங்களுக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். அப்படி இல்லைங்கிறத கதை. அதே மாதிரி ஆரம்பத்தில் நான் கருகருன்னு இருக்கேன் சார். இந்த படம் கொடுக்க வந்து ஒரு சில மாற்றங்கள் தயவு பண்ணி பர்சனல் இது பண்ணாது. ஆரம்பத்தில் இந்த பொண்ணு படம் பண்ணும்போது பண்ணினதுக்கும் குழந்தை வளராதா? நீங்கள் வந்து ஆரம்பத்தில் பாக்கியராஜ் சார் கூட இருக்கிற போது எப்படி இருந்தீங்க, பயில்வான்னா எப்படி இருந்தோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வயசு, அதனால மாற்றங்கள் தேவை. பர்சனல் இல்ல சார், பர்சனல். சார் இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு மூவி பண்றேன், மலையாளம் மூவி பண்றேன் சரிங்களா? அதுல கேரக்டர் ரோல் வந்துட்டு வெயிட் போட சொல்லி டைரக்டர் சொன்னாங்க. அந்த மூவி ஃபியூச்சர்ல ரிலீஸ் ஆகும், நீங்க பாருங்க. அண்ட் மோர் ஓவர் விமன் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெஸ்க்கு வந்துட்டு ஃபிசிக் வந்துட்டு கண்டிப்பா மாறதான் செய்யும். அதுக்காக தான் வந்துட்டு அதுல வந்து அப்படி பார்க்கணும், அதுலயும் இதுல ஹேர் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்போ நான் வாலண்டியரா தான் வெயிட் போட்டிருக்கேன் சார். திவ்யா மூவி பொறுத்த வரைக்கும் டைரக்டர் வந்துட்டு, நான் டைரக்டர் சார் வச்சுட்டு சொல்கிறேன், அவர் கண்ணு வந்துட்டு இவ்வளோதான் ஓப்பன் பண்ணணும், இங்கே பார்க்கக்கூடாது, காஜல் போட்டால் கூட நீ போய் ரிமூவ் பண்ணிட்டு வா. நான் என்னோட கேரக்டர் திவ்யா மூவி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் செஞ்சேன். ஒரு காஸ்டியூம் வரைக்கும் அவர் சொல்கிற மாதிரி தான் நான் வேர் பண்ண முடியும். அப்போ நான் எனக்கு இது இல்லை சார், ஃப்ரீடம் இல்லை பண்ணுறதுக்கு. இட்ஸ் நாட் அ ஃப்ரீடம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் பண்ண முடியும். அதாவது நீங்க நடிச்ச அளவுக்கு ஹீரோயின் நடிக்கிறது என்னுடைய அப்படி இல்லை சார். கடைசி படத்தில் இருக்க ஏதாவது ஒரு சீனில் வர்ற ஒரு ஆள் கூட என்னை விட அழகாக நடிச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கதையில் இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து அழுது எல்லாருமே வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே நடிப்பை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல ஒருத்தர் நடந்து பார்த்துட்டு போகிறாருன்னா அவ்வளோதான், அந்த இடத்துல அது மட்டும் போதும். ஸோ எல்லாருமே வந்து அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கதைக்கு தேவையானதை எல்லாருமே அழகாக பண்ணியிருக்காங்க சார். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். நீங்களே ஒரு புரட்சிகரமாக ஒரு படம் எடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி இன்னமும் ஆணவ கொலை நடக்குது அது இதுன்ட்டு. நான் என்ன சொல்கிறாரு, பொருளாதார ரீதியாக தான் காதல் தோற்று போகுது, ஜாதி கிடையாது இன்றைக்கி காலகட்டத்தில். அது சிட்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் உண்மை தான். ஆனால் நீங்களே பார்த்தீங்கன்னா திவ்யான்ற பேர் தான் வச்சுருக்கீங்க, இளவரசனா மறைச்சிட்டீங்க. என்ன காரணம்? காரணம் என்னன்னா, இது இளவரசன் திவ்யா கதை இல்லை, அதனால இளவரசனை மறைச்சிட்டோம். திவ்யாங்கிறது சும்மா ஒரு பொண்ணு பேர், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இல்லை, அந்த காலகட்டத்தில் எடுத்த படம் தான் சார். இது ஸ்போர்ட்ஸ்லாம் அப்படிதான் இருக்கு. பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ நடக்கும்போது அதில் டோட்டலாக அதுதான் நடந்தது. ஆவண கலனாவே இந்த மாதிரி பழைய காலத்து நடந்தது அப்படி நடந்தீங்களா?
இல்லை அப்படி இல்லை பழைய காலம் கிடையாது. இப்போவும் பட்டன் ஃபோனு எல்லாமே அங்கங்கே என்ன சார் லாஜிக்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட இருக்கா? யாருக்கா ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. பட்டன் ஃபோனை காட்டுங்க.